அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கட்சியின் செயற்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்கள் என்ன? சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி குறித்த தீர்மானம் 14வது தீர்மானமாக இடம்பெற்றிருக்கிறது. பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவது கூட்டணி என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு செயற்குழு முழு மனதுடன் ஆதரவை அளித்து அங்கீகரிக்கிறது என்கின்ற ஒரு தீர்மானத்தில் தற்போது இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி நடத்தியிருக்கும் இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் அந்த அதிகாரத்தில் இருந்து அகற்றிட வேண்டும். அதற்காக 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க திமுகவை பொது எதிரியாக பாவிக்கும் மனநிலையில் உள்ள அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இருக்கவும் திமுகவை வீழ்த்துவதற்கும் ராஜதந்திரத்தோடு வலுவான தேர்தல் வியூகம் வகுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய அந்த தலைமையில் மத்திய ஆளும் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணியை இந்த அதிமுக அமைத்திருக்கிறது. இன்றைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக திகழ செயற்குழு முழு மனதுடன் ஆதரவு அளிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நீட் தேர்வு குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி இருந்தது. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியதை நிறைவேற்றாமல் இருப்பதற்காக திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்தேறிய பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் தீவிரவாதத்தை ஒழிக்கவும் பயங்கரவாத செயல்களை ஒடுக்கவும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதிமுக துணை நிற்கும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்றும் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளின் நிலை, துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் எனவும் தீர்மானம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம் எனவும் அனைத்து அதிமுக மதச்சார்பில்லாத ஒரு மக்கள் இயக்கம் எனவும் குறிப்பிட்டு ஆகவே கழகம் என்றென்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் எனவும் அதிமுக உறுதியளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களை தாமதமாக செயல்படுத்தியும் நீர் மேலாண்மையை முறையாக பாதுகாக்கவும் தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது மட்டுமில்லாமல் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை மத்திய அரசிடம் வலியுறுத்தி அனுமதியை பெற்ற பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பாராட்டும் இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்த பாரத பிரதமருக்கு நன்றியும் தெரிவித்தது உட்பட மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் பாஜகவுடனான கூட்டணிக்கு இந்த செயற்குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பாராட்டுகளும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.